ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த தை மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? வெற்றியை மட்டுமே திட்டமிடக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. பாப கிரகமாகிய இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி, நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அல்லது முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்தில் தேவையில்லாத வில்லங்கம் அல்லது தேவையில்லாத சங்கடம் அல்லது தேவையில்லாத வழக்கு அல்லது தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் இல்லையா? அதாவது பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தேவையில்லாத இந்த சொத்து இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சஞ்சலம், தேவையில்லாத சங்கடம் இருக்குதுன்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் நீங்கள் பூரிச்சு போகிற அளவுக்கு சமாதானம் ஏற்படக்கூடிய, சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலிருந்து கொடுப்பார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய மனசில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன சண்டை இருக்கும் இல்லையா? பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு அல்லது அண்டை வீடு அல்லது அங்காளி பங்காளி, இந்த வகையில் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பேச்சு அல்லது தேவையில்லாத பார்வை இருக்கும். அதுவெல்லாம் அடியோடு விலகி கொஞ்சம் சமாதானமான பார்வை இருக்கக்கூடிய, முறைச்சு பார்க்குறவங்க கூட இந்த மாதம் சிரித்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சமாதானம் நிலவக்கூடிய சந்தோஷமான மாதமாக தை மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால திடுதிப்புன்னு எத்தனையோ வருஷம் உத்தியோகத்தை உத்தியோக உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. அந்த உயர்வு இந்த மாதம் திடுதிப்புன்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நினச்சி பார்க்காம திடுதிப்புன்னு உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தகுதிக்கு மேலான பதவி கிடைக்கக்கூடிய, இத்தனை வருஷமாக யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில நஷ்டங்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில தோல்விகள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில இடைஞ்சல் அவமானங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை சரியான வகையில் எதனால் அவமானம் வந்தது, எதனால் இடைஞ்சல் வந்தது, எதனால் தடங்கள் வந்தது, எதனால் நஷ்டம் ஏற்பட்டதுங்கிற விஷயத்தை ஆராய்ந்து அந்த கஷ்டமான நேரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் பாடம் கற்றுக்கிட்டு அதே தொழிலில் விட்டதையெல்லாம் பிடிக்கக்கூடிய அல்லது வித்தைக்கு அதிபதி புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தால் கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை தை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சார், என்னதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை சொல்லியிருந்தாலும் கூட நம்ம குலதெய்வ விருச்சம் இவங்களுக்கு இன்னும் மேன்மை அளிக்கக்கூடியவையா என்னென்ன விஷயங்கள் பண்ண காத்திருக்கு? கிரக கோச்சாரப்படி தை மாத ஆரம்பத்தில், தை மாத நிலவரப்படி, தை மாத கிரக கோச்சாரப்படி இந்தந்த மாதிரியான நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் நீச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது உற்சாகமாக இருக்க வேண்டிய நேரத்தில் உற்சாகத்தை கொடுக்காம, எந்த நேரத்தில் நம்ம உற்சாகமாக இருக்கணுமோ அல்லது தீவிரமாக செயல்படணுமோ அந்த நேரத்தில் தீவிரம் அல்லது ஆர்வம் அப்படிங்கிறது அடிபடக்கூடிய ஒரு அம்சத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் அல்லது செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறது சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம்தான். ஆனால் தனஸ்தானாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத நட்டங்கள் ஏற்படக்கூடிய, அவ்வப்பொழுது நட்டங்கள் ஏற்படக்கூடிய, நாள் முழுதும் நல்லது இருந்தால் கூட ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு 4 மணி நேரத்தில் நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அந்த மாதிரியான நஷ்டங்களையும் அந்த மாதிரியான கஷ்டங்களையும் அடியோடு தவிர்ப்பதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது துணை போகும். அந்த ஆன்மீகத்தில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது. குலதெய்வ சம்பந்தப்பட்ட மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து தெய்வங்களுக்கு உண்டான அனுகூலமான மூல
மூல மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா உங்களோட தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக அல்லது மருத்துவ ரீதியாக எல்லா வகையிலும் உங்களை ஒரு மார்க்கத்தோடு காப்பாற்றக்கூடிய பக்குவம் குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் ஒற்றுமையோடு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் பங்கம் இல்லாமல் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.